பாஜக சார்பா 8 பேர் கொண்ட விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க. அவங்க இங்க வந்த உடனேயே எப்படி என்ன லட்சணத்துல அவங்க பேசினாங்கன்னு நீங்க பாத்தீங்களா இல்லையா? அப்ப அதை வந்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வியாக கேட்கிறார். அதுக்கு செந்தில் பாலாஜி தெளிவான பதிலை சொல்கிறார். இந்த விசாரணை குழு ஏன் மணிப்பூருக்கு செல்லவில்லை? ஒன்றிய பாஜக அரசு ஏன் மணிப்பூருடைய கலவரத்திற்கு நாடே வந்து பற்றி எரிந்து கொண்ட அந்த அதாவது செய்தி காட்டுத்தீ போல் பரவிய 2 வருடங்களாக பற்றி எரிந்து கொண்டிருந்த மணிப்பூருக்கு ஏன் பாஜகவுடைய ஒன்றிய அரசுடைய இந்த உண்மை அறியும் குழு ஏன் செல்லவில்லை என்று கேள்வி கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வியா இல்லையா? அது போல பாத்தீங்கன்னா கும்பமேளாவுடைய உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளால வந்து கடுமையான நெரிசல் ஏற்பட்டு எத்தனையோ பேர் 100 பேருக்கு மேல இறந்ததாக சொன்னாங்க. உண்மையான தகவலை வெளியே வரவில்லை. அதுக்கே நீங்க விசாரணை குழு செல்லவில்லை, விசாரணை அறிக்கை ஏன் சமர்ப்பிக்கவில்லைங்கிற கேள்வியை கேட்டார். நியாயமான கேள்வியா இல்லையா? அவ்வளவு இருக்கட்டும். குஜராத் மாடல்னாங்களே கெட்டி இறந்த 1 மாசத்துக்குள்ளேயே ஏன் 1 வாரத்துக்குள்ளேயே பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. மோடியுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த மாநிலத்துல மோடி அவர்களால் திறக்கப்பட்ட பாலம் இடிந்து விழுந்து எத்தனை பேர் அசிங்கி செத்தார்களே, அது பற்றி எது விசாரணை குழு அமைச்சீங்களா என்று கேள்வி கேட்கிறார். அப்ப அதையெல்லாம் வந்து கண்டுக்குறாத ஒன்றிய சர்க்கார் பாஜக அரசு இன்றைக்கு கரூர்ல வந்து ஏன் தொகுதியில நடந்த ஒரு ஸ்டாம்பீடு ஒரு விபத்து இதுக்கு விசாரணை குழுங்கிற பேர்ல 7-8 பேர் அனுப்பி இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்கிறார் என்று சொன்னால் அப்போ அந்த மக்களே சொல்றாங்க அதையும் சேர்த்து பதிவு செய்யுங்க சொல்றாங்க. நேற்று ஒரு அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு, பார்த்திருப்பீங்க. அண்ணாமலை ஆர்மி எல்லாம் என்ன செஞ்சாங்க, அதை வந்து வைரல் ஆக்குனாங்க. என்னன்னா அங்க ஒரு முதியவர் பேசுறாரு நடந்த சம்பவம் என்னங்கிறத. அது அண்ணாமலை என்ன பண்றாருன்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு உண்மை அறியும் குழுவுக்கு. இந்த இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த அவங்க கேட்கிறாங்க உண்மை அறியும் குழு பாஜக காரங்க வந்து கேட்கிறாங்க மாவட்ட நிர்வாகம்னா சரியா இயங்குச்சா எப்படி பண்ணுச்சுன்னு கேக்குறாங்க. அவங்க மாவட்ட நிர்வாகம்னு கேட்டது வந்து கலெக்டரு, ஸ்டேட்டுடைய எஸ்பி, டிஸ்ட்ரிக்டுடைய எஸ்பி, காவல்துறை அதை கேட்கிறாங்க. அதுக்கு அந்த முதியவர் வந்து என்ன பதில் சொன்னார்னா தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் ஒண்ணுமே பதில் செய்யவில்லை. தாவேக்கா கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகம் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. தாவேக்கா கட்சியுடைய மாவட்ட நிர்வாகம் எதுவுமே செய்யலங்கிற மாதிரி பதில் சொல்றாரு. உடனடியே அண்ணாமலை எந்த அளவுக்கு அவர் வந்து அதை ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்தாங்க நீங்க பார்த்திருப்பீங்க. செருப்பை வீசினார்கள் என்பதை வந்து அவ்வளவு வீரியமாக மொழிபெயர்த்த அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்த என்ன செய்யறாரு அப்படியே பூசி மொழிவிட்டு போறதை பார்க்கிறோம். ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை அறியும் குழு.